அவர் ஒரு மிஷினரிகளுக்கு ஒரு உதவிகளை செய்யும்படி குஜராத் பகுதிக்கு போயிருக்கிறார். அந்த பஸ்ஸில் ஏறி போகும்பொழுது யாருமே இடையில இறங்கக்கூடாது. ஏன்னா அது நாய், தெருநாய் நடமாடுற மாதிரி புலி நடமாடுகிற காடு, அதில் யாருமே இறங்கக்கூடாது, சட்டம். இவருக்கு ஒன்றும் தெரில, இவர் பாட்டுக்கு ஏறி உட்காந்துட்டாரு. பஸ் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது இவருக்கு அர்ஜென்ட்டாக, வயசானவர், பாத்ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணுன்னு தோணியிருக்குது. சரி பஸ்ஸு தான் நிற்குதே, டக்குன்னு இறங்கி போயிடலான்னு இறங்கி ஒரு மரத்தடியில் போயிட்டு திரும்பினா பஸ்ஸை காணோம். பஸ் போயிடுச்சு. நடு காடு, கும் இருட்டு, யாருமே இல்லை. நிலவு வெளிச்சத்தில் பார்த்தா 3 புலி நிற்கிறான். 3 புலி ஒரு 15 அடி தூரத்தில் நிற்கிறாமா. 15-20 அடி தூரத்தில் சர்வசாதாரணமாக புலி நடமாடுற இடமா அது. உண்மையாக மரண பயம்னா என்னான்னு அங்கே உணர்ந்தாராம். கை காலெல்லாம் அப்படியே ரத்தம் பயத்தில் அப்படியே உரைதான். ஜெபிக்க கூட முடியலை, யோசிக்க முடியலை. என்ன நடக்குது? இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் அந்த 3 புலி பாஞ்சுதுன்னா தன்னுடைய மாம்சம் அதுங்களுக்கு யானைக்கு பொறி போட்ட மாதிரி ஒல்லியாக இருக்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. இவரோட காலுக்கு நேராக ஒரு ஆட்டோ நின்றுச்சான். அப்படியே ஒரு வேகத்தில் அதில் ஏறிட்டார். இவர் போன பஸ்ஸுக்கு முன்னாடி போய் அந்த ஆட்டோ நிறுத்திருக்கு. அந்த பஸ்லேருந்து ஒருத்தவர் இவரை வேகமாக உள்ளே இழுத்து கொண்டார். ஆட்டோக்கு காசு கொடுக்கலான்னு பார்த்தா ஆட்டோவை காணோம். பஸ்ஸில் இருந்தவர் கேட்டாராம், நீ தெய்வமா பேயான்னு கேட்டாராம். ஏன் ஐயா நீ எப்படி வந்த? ஆட்டோவில் வந்த. ஆட்டோலையா? ஆட்டோ இந்த காட்டுக்குள்ளே பர்மிஷனே கிடையாது. புலி நடமாடுற இடத்துல எப்படி ஆட்டோ வரும்? ஆட்டோ திறந்த வெளியாக இருக்கும்ல, பிடிச்சிட்டு போயிடும்ல. இங்கே ஆட்டோவே கிடையாது, நீ போய் சொல்கிற. எங்கேருந்து ஆட்டோ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யார் கொண்டு விட்டா, யார் அந்த ஜீவனை காப்பாற்றினா? சுற்றி யோசனை பண்ணி பார்த்தா ஆண்டவர் மாத்திரமே ஒரு அவதாரமாக அவரை காப்பாற்றுதுன்ற அவர் உணர்ந்ததாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. தம்மை தேடுகிறவர்களை கை நெகிழ பண்ணாத ஒரு தெய்வம். அக்கினி ஊடா நான் நடக்கலாம், ஆழியில் நடக்கலாம், கடலின் ஆழத்தில் நடக்கலாம், வான மண்டலங்களில் ஏறி போகலாம், துர்ச்சன பிரவாகங்கள் என்ன சூழ்ந்து வரலாம். எப்பேற்பட்ட கண்ணிகளும் சுருக்குகளும் என் கால்களுக்கு நேராய் விரிக்கப்பட்டாலும் என்னை காக்கிறதற்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் ஒரு நாள் என்னை கைவிடாதவர். மறுபடியும் சொல்வோமா?